ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக எவைகள் நல்லவைகள், வாட் இஸ் த பெட்டர்ஸ், வாட் இஸ் த பெட்டர், எவைகள் நல்லவைகள். நல்ல அற்புதமான ஒரு பாடம். எவைகள் நல்லவைகள், இது நல்லது அது கெட்டது, இது நல்லது அது கெட்டது, இப்படின்னு ஒவ்வொரு நாளும் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். மனிதர்களாக்கி நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அற்புதமாக ஒவ்வொரு மனிதனும் நல்லதே விரும்புகிறத பார்க்கிறோம். நல்ல வார்த்தை பேச வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், நல்லவைகளை எதிர்பார்க்க வேண்டும், நல்லதையே யோசிக்க வேண்டும், நல்லதையே நாம் சிந்திக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது உண்டு. ஒவ்வொரு மனிதனும் அதை எதிர்பார்த்து பேசுவதும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எது நல்லது, நல்ல வாழ்க்கை கிடைச்சா பெட்டர். படிப்பு, நல்ல படிப்பு இருந்தா பெட்டர், நல்ல வீடு இருந்தா பெட்டர், நல்ல மனைவி இருந்தா பெட்டர், நல்ல கனவு இருந்தா பெட்டர், நல்ல பெற்றோர்கள் இருந்தா ரொம்ப நல்லது, பெட்டர், நல்ல பிள்ளைங்க, நல்ல சொந்தங்கள், நல்ல வேலை, ஒருவேளை வெளிநாட்டில் வேலை இருந்தால் ரொம்ப பெட்டர்ப்பா, ரொம்ப பெட்ரு. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல ஒரு வீடு வாசல் வசதியாக இருக்கிற ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உண்டு இல்லையா? ஒரு நல்ல வேலை அல்லது வெளிநாட்டில் கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஜாப் இப்படி வேணும், ஒரு டாக்டராக வேணும், ஒரு கலெக்டராக வேணும், ஒரு இன்ஜினியராக வேணும், ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறனா வேணும், ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் பேங்க்ல மேனேஜராக இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு தோட்ட துறவு இருந்தால் நல்லா இருக்கும், அதெல்லாம் ஆரோக்கியம் இருந்தால் நல்லா இருக்கேன். ஆரோக்கியம் தான் பெட்டர். நல்ல ஒரு ஆகாரம் இருந்தால் பெட்டர், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தால் பெட்டர் இல்லையா? எனவே எவைகள் நல்லவைகள், எவைகள் பெட்டர்ஸ், வாட் இஸ் த பெட்டர்ஸ். அற்புதமான ஒரு பாடம். பிரசங்கின் புஸ்தகம், சாலமோன் எழுதின பிரசங்கியார், பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் நம்ம அழகாக சொல்லப்படுகிற பெட்டர்ஸை பார்க்க. எனக்கு நிறைய பேர் பார்க்க நல்ல வசதி வாய்ப்புகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்த்து அவங்கள போல வாழ்ந்தா பெட்டரா இருக்கும்பா வாழ்க்கை என்று அவர்களை யோசிக்கிறோமே தவிர, அவர்கள் முன்னேறி போன பாதையை எப்படி கடந்து போனார்கள் அதை கூட நாம கூட கற்றுக்கொண்டு கடந்து போகின்ற முயற்சி செய்ய இயலாத நிலைமையில அவர்களை யோசிக்கிற நிலையில இருக்கிறார்கள். நம்ம விட கீழே பார்க்கும் பொழுது ஆகாரம் இல்லாம, தண்ணீர் இல்லாம, வீடு இல்லாம, வசதி இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கிறத அவங்கள பார்க்கலாம். அவர் லைஃப் இஸ் பெட்டர். ஹாஸ்பிட்டல்ல போ பாருங்க, அவங்கள கூட பெட்டரா இருக்கிறோம். எவ்வளோ பேர் தர்மம் ஏந்தி கையேந்தி இருக்கிறவங்கள பாருங்க, அவங்களோட பெட்டர். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கிறாங்க, அவங்களோட பெட்டரா இருக்கிறோம். நம்ம கீழே இருக்கிறவங்கள பாருங்க, மேலே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில வாட் இஸ் த பெட்டர்ஸ், எவைகள் நல்லவைகள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. இட் இஸ் வண்டர்ஃபுல் சாப்டர், இட் இஸ் வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்சர்ஸ், இட் இஸ் வண்டர்ஃபுல் காட் கவுன்சிலிங். எவ்வளவு அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பிரசங்கி 7ஆம் அதிகாரம், The book of Ecclesia chapter 7, the book of Ecclesia chapter 7 verse 1 to 10. பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் அவன் மரண நாள் பெட்டர். நாங்க எப்படி சொல்லிட்டீங்க? இங்கிலீஷ் பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா, a good name is better. குட் நேம்,
பேருன்னு சொன்னாவே அவனுடைய குட் கேரக்டர்ஸ், அவன் குட் கேரக்டர்ஸை, அவன் நற்குணங்களை, நற்பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல நற்கிரிகளை, அவனுடைய பேரை சொன்னாவே அவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வர வேண்டும். A good name is better. English Bible, it is wonderful, amazing words in the meaning. It is amazing. நல்ல அற்புதமான இங்கிலீஷ் பைபிளிலும் மற்ற பைபிளிலும் மொழிகளிலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் தமிழில் கூட ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது, ஒருவனுடைய நற்கீர்த்தியை பார்க்கலும், பரிமள தைலத்தை பார்க்கலும் அவனுடைய நற்கீர்த்தி இஸ் பெட்டர். பெட்டரா? மரண நாள் பெட்டரா? குட் நேம் பெட்டரா? ரொம்ப நல்லது. ஆண்டவர் சொன்னார் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் புறஜாதிகள் மற்றவர்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிப்பார்கள். மத்திய 5ஆம் அதிகார கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பரமபிதா பூரண சற்குணர் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணத்தை தரித்து கொள்ளுங்கள், நீங்களும் பூரண சற்குணரா மாறுங்கள். இட்ஸ் வண்டர்ஃபுல். எனவே குட் நேம், நல்ல பேர் சம்பாதித்து பல வருடங்களாகும். கெட்ட பேர் எடுப்பது ஒரு நிமிடம் கூட பத்தாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய நற்பண்புகள், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை, இவைகளை தான் குட் நேம், நல்லவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், உண்மையானவர்கள் என்று பேர் எடுக்க வைக்கும். கீழே வாசிக்கிற 2வதாக அற்புதமான ஒரு வார்த்தை 2ஆம் வசனத்திலே பாருங்களேன், விருந்த வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. விருந்த வீட்டுக்கு போனா மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா சாப்பிடலாம், கொண்டாட்டமா குதூகலமா இருக்கலாம், தொண்டை வலிக்க சாப்பிடலாம். ஆனா துக்க வீட்டுக்கு போனாக்கா நல்லதா? எந்த வீட்டுக்கு போனா நல்லது? நமக்கு விருந்து வீட்டுக்கு போனாதான் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வரும். ஆனா துக்க வீட்டுக்கு போனா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அங்க போவது நலம். வாழ்வில் கலந்துக்கலனால சாவுல கலந்துக்கிடான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே துக்க வீட்டில் அப்போ தெரியும் ஏன் இவங்க துக்கப்படுறாங்க, அந்த துக்கம் நமக்கு வருமா வராதா, இன்றைக்கு நீ நாளைக்கு, இன்றைக்கு நான் நாளைக்கு நீன்னு இருக்கும். எதுலன்னா நம்ம கல்லறைக்கு கொண்டு போகிற வாகனத்தில் முன்னுக்கு பின்னுக்கு எழுதியிருப்பாங்க, இல்லை கல்லறையில் கூட எழுதியிருப்பாங்க, இன்று என்னுடைய பயணம், நாளைக்கு உன்னுடைய பயணம். பயமா இருக்கு அதெல்லாம் படிக்கும் பொழுது இல்லையா? இதுல எல்லா மனுஷரின் முடிவு காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தான் மனதில் சிந்திப்பான். மரண வீட்டுக்கு போனா சிந்திப்பான், நாளைக்கு நம்ம தான் இப்படிதான், என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன ஆட்டம், என்ன கூத்து, என்ன அட்டகாசம். ஆனா நொடி பொழுதுல படுத்து கிடக்கிற நம்முடைய நிலைமை கூடியது தான். நம்ம மாறணும் என்று ஒரு மாற்றம் நமக்கு உண்டாகும். வசனம் 3ஆம் வசனத்தை கூட நீங்க கவனிங்க. வசனம் 3, நகைப்பை பார்க்கலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினால இருதயம் சிறுப்படும். எப்பொழுதுமே சிரிச்சு கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆபத்தை கொண்டு வரும். பெண் அதிகமா சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிரிச்சா போச்சு எல்லாமே. பெண் சிரிச்சா எல்லாமே போச்சு. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு ஆழறாங்கன்னு தெரியாது, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க இயலாது. எனவே நகைப்பை பார்க்கல துக்கிப்பு நல்லது. துக்கத்தினாலதான் முக கலப்பே வருமா, இருதயம் சீர்படுமா பாருங்க. ஆனா இன்றைக்கு இந்த வாசனத்துக்கு மாறாக எப்பொழுது சிரிச்சுக்கிட்டே இருங்க, தனிமையா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருங்க, பைத்தியக்கார மாதிரியா. அதுக்கு ஏதாவது சிறுபோலி டிவி எல்லாம் ஓடுது. உங்க கலக்கு போவது யாரு, அடுத்த சாம்பியன் யாரு, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலும் கூத்துமாக வைத்து
பல வார்த்தைகளை ஓடுகிறத நான் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில எது பெட்டர்? குட் நேம், நல்ல நல்ல பேரை சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அன்னைக்கு கவிதை கண்ணதாசன் எழுதின கவிதைகளை பாட்டா பாடினாங்க இல்லையா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம். உண்மைதான் அது. சிறு பிள்ளைகள், அநேக ஊழியங்கள் சிறு பிள்ளைகள் மூலமா தான். சிறு பிள்ளைகளை ஒரு ஹாஸ்டலு, ஒரு சண்டே ஸ்கூல், ஒரு விபிஎஸ், ஒரு பிள்ளைகளுடைய சீர்திருத்தம், இந்த நாட்டுக்கே வழிகாட்டிகளாக சமுதாயத்தில் நல்லவர்களாக மாற்ற முடியும். இட் இஸ் குட், இட் இஸ் பெட்டர். இட் இஸ் குட், இட் இஸ் பெட்டர். 5ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானின் கடிந்து கொள்ளுதலே கேட்பது நலம். எவ்வளவு அருமையான ரிப்புக் ஆஃப் த விஸ் அல்லது விஸ்டம். கடிந்து கொள்ளுகிற இடம். அடிக்கிற கைதான் அணைக்குன்னு சொல்லுவோம். கடிந்து கொள்ளுகிற இடத்துல தான் ஒன்று கற்றுக்கொள்ள முடியும், குணம் இருக்கும், நன்மையும் இருக்கும். இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிற இடம். பிள்ளைங்களை புத்தி சொன்னா பாருங்க, மாறிடுவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க. சபையாருக்கு புத்தி சொன்னா பாருங்க, சபையை விட்டு வேற மாத்திப்பான். வேலை ஸ்தலத்தில் புத்தி சொல்லி பாருங்க, வேலையை விட்டு போயிடுவான். புத்தி சொல்லக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, கடிந்து கொள்ளுதல் நல்லதான். ஏன் அடிக்கிறாங்க இவங்க? அப்ப நம்மளாண்ட குறை இருக்கா? நம்மளை திருத்திகள். ஏன் திட்டுறாங்க? நம்மளாண்ட குறை இருக்கு, திருத்திக்கலாம். ஏன் நம்மளை ஏசுறாங்க, பேசுறாங்க, கடிந்து கொள்றாங்க? நம்ம குறைய, நம்முடைய சீர்கேடை திருத்தி நம்ம சீர்படுத்துவதற்காக அதை நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர கோபப்பட்டு பிரிந்து போக கூடாது என்பதை குறித்து வாக்கியம் அழகாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். இட் இஸ் பெட்டர். 8ஆம் வசனத்தை கூட கவனித்து பாருங்க. வசனம் 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு இட் இஸ் பெட்டர். எந்த காரியமானாலும், அது ஊழியமானாலும், பிசினஸ் ஆனாலும், குடும்பமானாலும், வாழ்க்கையானாலும், எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது துக்கமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும், நஷ்டமா தான் இருக்கும், தோல்வியா தான் இருக்கும். அதை முடிக்க 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 அதனுடைய முடிவு இட் இஸ் பெட்டரா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆக நம்முடைய ரொம்ப அற்புதமாக எண்டு இட் இஸ் a finish. பிகினிங்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கல்யாணம் உறவு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். புது மாப்பிள்ளை, புது பெண்ணு, அவங்களோட குணலட்சணங்கள் வேற, எங்களோட குணலட்சணங்கள் வேற, வாழ்ந்த வாழ்க்கை வேற, வாழ்ந்த இடங்கள் வேற. புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம், புரிந்து கொள்வது கொஞ்சம் லேட் ஆகும். ஆகவே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, இட் இஸ் பெட்டர் என்று சொல்லப்படுது. பெருமுழுவனை பார்க்கலும் பொறிமுழுவன் உத்தமன் பெட்டர், அப்படிதான் சொல்ல முடியும். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக தென்படுகிறத பார்க்கிறோம். 7ஆவதாக வசனம் 8ஆம் வசனத்திலே காணப்படுகிறது பாருங்க. இட் இஸ் பெட்டர் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. பொறிமுழுவன் இங்கிலீஷ் பைபிளில் தான் இருக்கு, தமிழை விட. வசனம் 8:9 பெருமுழுவனை பார்க்கலும் பொறிமுழுவன் இட் இஸ் பெட்டர்ன்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தமிழ்ல உத்தமன் இருக்கு. பெருமை நம்ம வெறுமையாக்கும். பெருமை நம்ம ஒன்றுமில்லாம போயிடும். பெருமை அது அருவருப்பானது ஆண்டவருக்கு. பெருமை நம்மளை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில எது பெட்டர், எது பெட்டர் இல்லாதது சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம். கடைசியாக அந்த வாக்கியத்தை 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். வசனம் 10ஆம் வசனம். இந்த நாட்களை பார்க்கலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாத. நீ இதை குறித்து கேட்பதும் நல்லதல்ல. முன்ன நாட்கள் நல்லா இருந்ததுப்பா அன்னு சொல்லாத. முன் நாட்கள் எப்படி இருந்தோம்? தாத்தா ஒரு டவுல் இருந்தால் போதும், வேட்டி இருந்தால் போதும். அதுக்கடுத்து அப்பா காலத்தில் ஒரு டவுஸ் இருந்தால் போதும், ஒரு பனியன் இருந்தால் போதும். அதுக்கடுத்து நம்ம காலத்தில் பாருங்க,
சஃபாரி என்ன, பேண்ட் ஷர்ட் என்ன, விதவிதமாக ட்ரெஸ் என்ன, வாட்ச் என்ன, வண்டி என்ன, கார் என்ன, பைக் என்ன, வீடு என்ன, வசதி என்ன, கூரை வீடெல்லாம் போய், சீட்டு வீடெல்லாம் போய், தார் வீடெல்லாம் போய், மோல்டு வீடெல்லாம் போய், மார்பிள் கல், முசைக், அந்த மார்பிள், பிளான்டேனா, என்னென்னவோ, பாபா, கோல்டிலே வீடு. எவ்வளோ அற்புதமாக. நாங்கள் முன்ன இருந்தது நல்லதுப்பா. இது ஓலை வீட்லையா? நாங்கள் முன்ன இருந்தது நல்லப்பா, சீட்டு வீட்லையா? இன்னைக்கு வசதியே வாழ்ந்து கொண்டு பழைய நாட்கள், அந்த நாட்களை, இந்த நாட்களை பார்க்கல, அந்த நாட்கள் நல்லது என்று சொல்லாது. ஃபோனுக்கும் மனைவிக்கும் என்னப்பான்னு கேட்டாங்க ஒருத்தர் சொல்றாரு, ஃபோனுக்கும் மனைவிக்கும் என்னன்னா, என்ன கொஞ்சம் பொறுத்து இருந்தால் லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கும். மாடலாக வருது இல்லைங்களா ஃபோனு, லேட்டஸ்டான மாடல்ஸ். அது சொல்கிறான், பேசிக்கிறாங்க. அப்படி எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதே பெட்டர். எதிர்பார்த்த ஒரு இடம் இல்லாவிட்டாலும் தேவன் கொடுத்த ஒரு இடம், எதிர்பார்த்த கணவன் இல்லாவிட்டாலும் தேவன் கொடுத்த கணவன், எதிர்பார்த்த மனைவி இல்லாவிட்டாலும் தேவன் கொடுத்த மனைவி, எதிர்பார்க்கிற பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் தேவன் கொடுத்த பிள்ளைகளை எதிர்பார்க்கிற அளவுல வளர்த்த ஆளாக்கு. எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ முடியல என்று, வாழ தெரியல என்ற விட எதிர்பார்க்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் மாறி உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது உன்னுடைய கரத்தில் உள்ளது, ஆண்டவருடைய கிருபையில் உள்ளது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எது பெட்டர் சூஸ் பண்ணி, ஆண்டவர் நமக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், நல்லதையும் கெட்டதையும் முன்னதாக வைத்து, வாட் யூ வாண்ட் யூ ஆர் சூஸ். ஆண்டவர் உனக்கு என்ன வேணும், இவைகளில் நீ வாழ்வதற்கு வேண்டிய ஜீவனை தெரிந்து கொள், நீ வாழ்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். வாட் இஸ் த பெட்டர்? இருக்கிற மனைவி, இருக்கிற கணவர், பிள்ளைகள், குடும்பங்கள், கிடைத்த வாழ்க்கையை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒரு நேசித்து, ஒருவருக்கு ஒரு இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவராகி தேவனுடைய நாமத்தை நிமித்தமாக வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை. தவிர நீயா நானா, வெஸ்டேஜ் ப்ராப்ளம், நான் கீழ்ப்படிய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், வாழ்க்கை அல்ல அது. ஆகவே குட் நேம், நல்ல பேரை சம்பாதிப்பது கடினம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வாட் இஸ் த பெட்டர், எவைகள் நல்லவைகள்? மீண்டும் கூட நீங்க அந்த அதிகாரத்தை 1 முதல் 10 வாக்கியங்கள் அல்லது அந்த அதிகாரம் கூட நீங்கள் வாசிங்க. எக்லிசியா சாப்டர் 7, பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தை. இன்னும் நிறைய காரியங்கள் பைபிள்ல ஆண்டவர் எவைகளெல்லாம் நல்லது, எவைகளெல்லாம் கெட்டது, இவைகளெல்லாம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே நம்முடைய வாழ்க்கையில நடக்க கற்றுக்கொள்வோம். நல்ல தேவன் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.